மேல்முறையீடு போறதா வந்து சென்சார் போர்டு தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க. படம் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா சார் உடனடியாக இந்த தீர்ப்பை வச்சு? இப்போ நீங்க கேட்கிற அந்த கேள்விக்கு நம்ம கிட்ட யார்கிட்டயுமே பதில் இல்லை. என்ன காரணம்னா கையில சர்டிபிகேட் இல்ல. இப்போ சர்டிபிகேட் வந்து நான் நினைச்ச வந்து இப்ப உங்க இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து கேட்ட உடனே வந்துருச்சு. இப்ப ஜஸ்டிஸ் சொல்லிட்டாங்க இன்னைக்கு ஈவினிங்குள்ள சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. நான் அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா ஈவினிங்குள்ள கொடுப்பாங்களா தெரியாது. காரணம் என்னன்னா அவங்க கட்லிஸ்ட் சப்மிட் பண்ணதை அப்ரூவல் பண்ணல அவங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. அவங்க கட்லிஸ்ட் சப்மிட் தான் பண்ணியிருக்காங்க கண்டென்ட்டை. சப்மிட் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரிவிஷன் கமிட்டின்னு சொல்லிட்டாங்க. ஒரு படத்தினுடைய கட்லிஸ்ட் சப்மிட் பண்ண பிறகு அதை திருப்பி ஒரு கமிட்டி பார்த்து அப்ரூவல் பண்ணோம். அதாவது நீங்க கரெக்டான முறையில கட்லிஸ்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கீங்க, நாங்க கேட்ட இத்தனை கட்டம் நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க. இப்ப நீங்க வந்து இதே டைம்ல நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன், பராசக்தியில என்ன போயிட்டு இருக்குன்னா இதுதான். அவங்க ரிவைசிங் கமிட்டி போயிட்டு அங்க எத்தனை 23 கட்டம் 25 கட்டம் அவங்க கொடுத்திருக்காங்க. அந்த கட்லிஸ்ட் அவங்க சப்மிட் பண்ணிருக்காங்க. அந்த சப்மிட் பண்ண கட்லிஸ்ட் அவங்க வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வெரிஃபை பண்ண பிறகுதான் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. உடனே சர்டிபிகேட் கையில உடனே பிரிண்ட் பண்ணி கையில கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்டிஸ் ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னு கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்ப கூட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நினைச்சேன் இன்னைக்கு கிடைக்கிறது கஷ்டம். ஒரே காரணம் என்னன்னா அந்த கட்லிஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, அந்த 26 கட்லிஸ்ட் வந்து அவங்க வெரிஃபை பண்ணிட்டு சர்டிபிகேட் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அதாவது உண்மையிலே ஒரு கோஆபரேட்டிவான ஒரு போர்டா இருந்தனா உடனே இன்னைக்கே கொடுத்துருவாங்க, இல்லைன்னா மண்டே மார்னிங் கொடுத்துருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புல தான் நான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ள உடனே வந்து ஆன்லைன்ல வந்துருச்சு, இது மாதிரி வந்து அப்பீல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. சோ இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல இது அப்பீல் போய் திங்கட்கிழமை போவோம். அண்ட் மறந்துடாதீங்க, செவ்வாய்க்கிழமை இருந்து லீவு கோர்ட். செவ்வாய் புதன் வந்து சங்கராந்திக்கு லீவு. இப்போ அதுக்கு பிறகு ஃப்ரைடே அன்னைக்கு தர்ஸ்டே ஃப்ரைடே திருப்பி கோர்ட் அப்பீல் வரும்போது மண்டே அன்னைக்கு கோர்ட் டிசைட் பண்ணி உத்தரவு கொடுத்துருமா, திருமதி பி டி ஆஷானுடைய உத்தரவு வந்து செல்லுபடியாகும் சொல்லுமா, இல்ல வந்து திருப்பி ஆர்குமெண்ட் போகுமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல.